தமிழுக்கு மகுடம் சூட்டி மரபு தமிழாய் சொக்க வைத்து தரணி போற்றும் தன்னிகரெல்லாம் மைந்தனாய் இக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நல்லதொரு தலைமை உரை ஆற்ற வந்திருக்கும் தலைவர் முனைவர் பா. மூர்த்தி காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் அகிலம் மகிழவே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி கொண்டிருக்கும் நம் ஸ்காட் குழுவத்தின் நிறுவன தந்தை கிளிட்டஸ் பாபு மற்றும் மதிப்பிற்குரிய திருமதி அமளி கிளிட்டஸ் பாபு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மனதில் உறுதியும் வாக்கினில் இளமையும் நிபந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் சீர்பெற்ற ஞானமும் பார்போற்றும் ஒழுக்கமும் கொண்ட திருநெல்வேலி மாநகராட்சி மருத்துவ அலுவலர் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் டாக்டர் பி. சிம்சன் மேத்யூ அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் பலிப்பதில்லை என்றும் சிரித்த முகத்துடன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் ஸ்காட் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு அருண்பாபு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். எண்ணங்கள் தாம் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள். நம்மில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி நம்மை ஒரே குடும்பமாய் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் ஸ்காட் குழுமத்தின் நிறுவன இயக்குனர் திருமதி ஜே மெர்னாண்டஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். விழுந்து கிடந்தால் சிலந்தியும் நம்மை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும் என்று தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை தன்னுள் தாங்கி எண்ணியதை எண்ணியவாறு முடிக்கும் ஆற்றல் கொண்ட நம் பள்ளியின் முதல்வர் முனைவர் ஹரிஹரசுதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம்.
கல்லினுள் அறிவொளி காணவும் கால வெள்ளத்தில் நிலை காணவும் புள்ளினுள் வைரப்படை காணவும் இப்பள்ளியை வழிநடத்தும் எம் பள்ளியின் துணை முதல்வர் அன்பிற்குரிய திருமதி புவனேஸ்வரி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்று கற்றுத்தெளிந்து கற்பித்தலை தவமாக மேற்கொள்ளும் எம் ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். துன்பத்தை தூரமாய் வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நெஞ்சத்தில் வைத்து இந்நிகழ்ச்சியை கண்டுகளித்து சிறப்பிக்க வந்திருக்கும் ஸ்காட் குழுமத்தின் அனைத்து நிர்வாக இயக்குனர், ஊடக நண்பர்கள், பெற்றோர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். தனித்தனி புள்ளிகளாய் இருந்த நம்மை நட்பின் மூலம் அழகான கோலங்களாய் மாற்றிய விழா ஒருங்கிணைப்பாளர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். A global symphony is like a beautiful tapestry woven with the threads of diverse traditions and beliefs. Good evening, esteemed dignitaries, respected teachers, parents, and my dear friends. We are delighted to welcome you all to this grand celebration, an evening of rhythm, grace, and brilliance, our annual day. As the curtain rises on the spectacular evening, let us immerse ourselves in the world where moments speak louder than words and where every step is a brushstroke on the canvas of life. As we bask in this ethereal aura of spirituality, let us illuminate the lamp of knowledge by symbolizing the eternal quest for wisdom and enlightenment. To start our event on serene note, we'll now invite school choir to lead us in a prayer song. This moment will set the tone for our celebration and invoke blessings for a successful and joyous annual day. I cordially invite everyone to stand for the praise song. Of the
for that beautiful and soulful rendition. The spiritual upliftment truly sets the stage for the wonders that lie ahead. To extend a warm welcome to all present, we now invite Delphia Hazel Devdas, school pupil leader, to deliver the welcome address. Let us hear from her as she set the tone for the day's festivities. Good evening, distinguished guests, esteemed teachers, dear parents, and my fellow students. Tonight, we embark on a journey through a dynamic range of celebration where every moment is painted with the joy and wonder. As we gather for a Global Symphony 2024, let us remember the great saying: by continually opening new doors and embracing new challenges, we harness the power of curiosity to guide us towards uncharted paths and limitless possibilities. I am Delphia Hazel from grade 12. It is with great pleasure and humility I welcome you all to this evening festivities. We stand on the brink of celebration that honors not just the achievements but also the spirit of exploration that drives us forward. Let us embrace the magic of this day and the extraordinary moments that await us. It is with great honor and immense pleasure that we extend a warm welcome to our distinguished chief guest, Dr. Pamurthy, IPS, DIG Range, Tirunelveli. Your presence today not only graces this occasion but also adds tremendous value to our event. After becoming Tamil Nadu Police Service Officer in 1998, Dr. Pamurthy served as Deputy Superintendent of Police in Pudukkottai, Mayiladurai, Kumbakonam, Tanjore, Tirunelveli, and Tuticorin. On being promoted as Additional Superintendent of Police, he served in the Nilgiris and Pudukkottai and subsequently became Deputy Commissioner of Police of Pudukkottai, Tanjore, Coimbatore, and Tiruchi districts. He has also served as SP, CBCID, and in the Special Task Force. After becoming Indian Police Service Officer in 2009, Dr. Pamurthy got promoted as Deputy Inspector of Police in 2003 and was posted as Joint Commissioner, Tambaram Police Commissionerate, before becoming the Commissioner of Police, Tirunelveli City. As a dedicated and esteemed officer in the Indian Police Service, your commitment to public safety and your community service stands as an inspiring example for all of us. We are privileged to have you with us. On behalf of Francis Xavier School, I extend my warm and respectful welcome to you, sir. We are profoundly honored to welcome our distinguished guest of honor, Dr. Simpson Matthew, MBBS, Medical Officer at Kukaragulam, UPHC, Tirunelveli Corporation. Dr. Matthew's exemplary commitment to public health and his tireless efforts in serving the community stands as a testament to his dedication and professionalism. His presence today adds significant value to our annual day celebrations. We are privileged to have him join us. I welcome you, dear sir. Chase the horizon and you will discover new vistas of possibility. With this inspiring and metaphor in mind, I extend my warmest greetings to our distinguished founder and chairman of SCAD Group of Institution, Dr. Klitus Babu. Sir, your visionary leadership has orchestrated a symphony of growth and excellence within this institution. Your fostering care and steadfast dedication have elevated our school to remarkable heights. We honor and welcome you with profound gratitude. In the absentia of our esteemed Vice Chairperson, Dr. Amali Klitus Babu, and our dynamic Managing Director, Mr. Arun Babu, and our enthusiastic correspondent, Mrs. Agasti Mary's Priyadarshini, I extend my harmonious welcome to them. I would also like to offer a warm welcome to our Executive Director, Mrs. J.J. Menandes, General Manager of Finance, Mr. Gandhi, General Manager of Development, Dr. Jayakumar, General Manager of Administration, Mr. Krishna Kumar, Director of Academics, Dr. M. Muhammad Sadiq, and Director of Admission and Activities, Dr. John Kennedy. Your dedication and positive influence have been pivotal in shaping the dynamic growth of our institution. With eager anticipation, we welcome you to this gathering. We are thrilled to offer a jubilant welcome to our principal, Dr. Harihara Sudan. An inclusive welcome to all principals, vice principals, campus managers, and administrative officers of SCAD Group of Institutions.
We also take this opportunity to honor our parents, the essential partners of our journey, and to celebrate our teachers, the maestros who sculpt our future. We welcome you to the bask in the fruits of your own labor. Our young affections, the vibrant stars of our institution, you are the essence of our celebration. You are the shining jewels that illuminate our institution. A warm and affectionate welcome to you all. Once again, I welcome you all to the splendid Global Symphony 2024. Thank you. Thank you, Delphia, for this heartfelt welcome. Your words resonate with the spirit of unity and celebration that defines this annual day. We cordially invite Ms. Hepzibah and Mrs. Navanida to take the stage. Good evening, esteemed guests, distinguished faculty, and cherished students. Today, as we gather to celebrate our annual day, it is an honor to recognize and pay tribute to the remarkable individuals whose contribution have been the cornerstone of our school's success and excellence. Now I request our dignitaries to come to the dais. Our first honor goes to our esteemed chief guest, Dr. Pa Murthy, IPS, DIG of Police, Tirunelveli Range. We are deeply grateful for his presence and support. To bestow our chief guests with garment of honor, we now invite Dr. Klitis Babu, Chairman and Founder of SCARE Group of Institutions. Next, we have the privilege of honoring our guest of honor, Dr. P. Simpson Matthew, MBBS, Medical Officer, Kokarakulam, UPHE, Tirunelveli Corporation. His presence adds immense value to our celebration, and this honor will be presented by our Chairman and Founder of SCAD Group of Institution, Dr. Klitis Babu. Our Chairman and Founder of SCAD Group of Institutions, Dr. Klitis Babu, has been an unwavering pillar of strength and visionary leadership. To accolade his immense contributions, we invite our Principal, Dr. Hariharasudan, to present his well-deserved honor. Now, I request our dignitaries to stay back on the dais to honor our achievers. Now, we are going to honor and celebrate the outstanding achievements of our students and teachers who have made us immensely proud. It is my privilege to read the names of our outstanding achievers of FX. They have not only brought glory to themselves but also to our school. Let's begin by honoring the top scorers in the CBSE board examinations of 2024. Now, I request our Chairman and Founder of SCAD Group of Institutions to honor our achievers with shield and cash prize. In grade 12, Meenu Krishna J secured the first position with an impressive score of 475 out of 500. I should mention about her now because she is one of our best students. Unfortunately, she couldn't be with us today because of her studies in Delhi. We appreciate her wholeheartedly. Pradeep R closely followed, securing the second position with the score of 472 out of 500. In grade 10, Sri Nandita's exceptional performance earned her the first position with the score of 482 out of 500. Ponnanubha secured the second position with the score of 474 out of 500. Audience, please applaud him. Please applaud them. Now, let's applaud the students who achieved a centum in their respective subjects. We are proud to honor Jeffrey Samuel for achieving a centum in computer science in the CBSE 2024 examinations. This shield is a tribute to Jeffrey's exceptional achievement and dedication. Congratulations on this outstanding accomplishment.
We are delighted to honor Daniel for his extraordinary achievement of attaining a perfect 100 in computer science in the CBSE 2024 exams. This reward is presented in recognition of his remarkable diligence and success. Congratulations, Daniel, on this exceptional milestone. Srinandita not only achieved a centum in social science but also secured the top position in our school. We are delighted to honor her remarkable achievements by presenting her with a shield. Let's recognize Petrina Prabhu, who has demonstrated exceptional talent in mathematics. Her dedication and perseverance have led her to achieve a perfect centum in grade 10 in the CBSE board exams. Behind every successful student is his dedicated teacher. We are immensely proud of our faculty members who have nurtured and guided these young minds to achieve such remarkable feats. Mrs. Bhuvaneshwari, your commitment to teaching computer science is evident in the exceptional performance of your grade 12 students. Under your guidance, Daniel secured a perfect centum in the CBSE board exam. We are honored to present a special shield to Mrs. Indumadi in recognition of her exceptional achievement. Her outstanding performance earning a centum in computer science exemplifies dedication and excellence. Congratulations, Mrs. Indumadi, and thank you for setting such a high standard for our school. We are delighted to honor Mrs. R. Vijayalakshmi for her exceptional guidance and support, which has led to her students securing a centum in mathematics in the CBSE 2024 examination. Congratulations and thank you for your remarkable contribution to our school's achievements. At this annual day celebration, we are honored to acknowledge Mrs. Malakudi for her extraordinary accomplishment. Under her exceptional mentorship, 2 of her grade 10 students achieved a perfect score in social science in the CBSE 2024 examinations. Congratulations, Mrs. Malakudi, for your outstanding contribution and inspiring achievements. It is with a great pride that we present this shield to our principal, Dr. Harihara Sudan. This token of appreciation is in recognition of their valuable guidance and support that has enabled our students to achieve remarkable success in the CBSE board exam 2024. Let's give a resounding round of applause to all our talented students and their dedicated teachers. Their achievements are testament to the quality of education provided by our school. Thank you once again. We submit our heartfelt gratitude to our chief guest, Dr. Pa Murthy, on this special occasion, and also to our prestigious alumnus, Dr. Simpson Matthew, guest of honor. We will be really honored to hear from our founder and chairman of SCAN Group of Institutions, Dr. Gletus Babu, our guiding light, the president, who will now deliver the presidential address. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நம்முடைய ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய most respected and loved person, known for his service in the southern region, Dr. P. Pa Murthy, IPS, Deputy Inspector General of Police, Tamil Nadu. அவர்களை மிகுந்த அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அவர்கள் இதற்கு முன்னதாகவும் திருநெல்வேலியில் பல பதவிகளில் இருந்திருக்கிறாங்க, கமிஷனராக இருந்திருக்கிறாங்க. His period was always known as a period for service. அவரிடத்தில் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கும்போதே சுனாமி 2004 சுனாமி நடந்து ஒரு பெரிய கோர நிகழ்ச்சி நடைபெற்ற போது கூட
அவர்கள் அதில் முழுமையாக ஈடுபட்டு பணியாற்றி இருக்கிறாங்க. அவங்க ஒரு சின்ன இன்சிடெண்ட் சொன்னாங்க. அந்த டைமில் மேடம் ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம்மாக இருந்தாங்க. அவங்க வந்து இங்கே ஒரு விசிட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வந்த பொழுது இவர்களுக்கு இந்த சுனாமி ரிலீஃப் ஒர்க்கில் உள்ள இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருந்ததுன்னு சொன்னால் மேடத்திட்டே போய் கேட்கலான்ட்டு இருந்திருக்காங்க. என்னை ஃபுல் டைமாக இந்த சுனாமி ரிலீஃப் ஒர்க்குக்கு விடுங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் பர்சன், டோட்டலி டெடிக்கேட்டட், and we are really blessed, sir, by your presence as DIG of this region. ஒரு நல்ல கைதட்டு தட்டி அவர்களுக்கு இன்னும் கடவுளுடைய பிளஸ்ஸிங்கும் உற்சாகமும் கிடைப்பதற்காக பாராட்டுவோம். அவர்களுடைய பணி வாழ்வு சிறக்கவும் இன்னும் அவர்கள் மேலும் மேலும் தமிழகத்தில் முழுவதும் ஒருவேளை இந்திய தேசத்திலும் அவர்களுடைய பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியிலும் அவர்களுடைய பணி வழியாக பலன் பெறக்கூடியவர்களில் நாங்களும் ஒருவர்கள். எங்களுடைய ஸ்தாபனங்களும் எங்களுடைய வில்லேஜ் அடாப்டேஷன் ஒர்க்குகளும் இந்த பகுதியில் தான் அதிகம். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிகம் ஒர்க் பண்ணுறோம். அந்த மக்கள் சார்பிலும் நான் அவர்களுக்கு மனமார வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேலும் வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் நம்முடைய ஸ்டூடெண்ட், நம்முடைய பிள்ளைன்னு சொல்லணும், டாக்டர் சாம்சன் மேத்யூ. அவர்கள் நம்முடைய பள்ளியில் பயின்று இன்றைக்கு ஒரு மருத்துவ அதிகாரியாக திருநெல்வேலி பிஹெச்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி செய்வதற்கு ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. Dear Matthew has come here as a guest of honor. We are very proud of you, sir, and may God bless you with more and more career development and all success in your undertakings. இந்த சாம்சன் மேத்யூவை இன்றைக்கு அழைத்ததற்கு ஒரு காரணம், மாணவ செல்வங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறிய உதாரணத்தை காட்டுவதற்கு தான். இவர்களைப் போல நூற்றுக்கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்க. We just want to show you a model where you could also become a medical officer, an engineer, or aeronautics, or a scientist, whatever you wish. அந்த மாடலை எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அல்மனியிலேயே ஒருவரை இன்றைக்கு கூட்டு கெஸ்ட் ஆஃப் ஆனராக அழைத்திருக்கிறோம். நம்முடைய சீஃப் கெஸ்ட் மூர்த்தி சார் அவர்கள் சிறிய ஷேரிங் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவர்களுடைய பிள்ளைகள் 2 பேர், ஒரு ஆள் லாயர், ஒரு அவங்க மக. அந்த 2 பேருக்கும் அவர்கள் கொடுத்திருந்த ஒரு ஃப்ரீடம் டு சூஸ் வாட் தே லைக். அதனால் இன்றைக்கி 2 பேரும் மிக உயர்ந்த நிலையில் இன்றைக்கி தங்களுடைய படிப்பையும் பணியையும் ஆற்றி வருகிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். பெற்றோர்கள் இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க, உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்றுக்கொள்கிறேன். பிள்ளைகளுடைய விருப்பத்தை அறிந்து, அவர்களுடைய இன்ட்ரெஸ்டை அறிந்து, அதை நம்ம என்கரேஜ் பண்ணினா அவர்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, அவர்களுடைய திறமைகள் வெளிப்படும். வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு அவர்கள் வருவார்கள். விருப்பம் இல்லாததை படின்னு சொன்னால் அவங்க படிக்கிறது கொஞ்சம் கம்மி. அவர்களாக விரும்பி படிக்கிற பொழுது அவர்களுடைய படிப்பு எல்லாமே நல்ல முறையில் அமைந்து விடுகிறது. அதனால தான் வெளிநாட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லேர்னிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேர்னிங் சொல்லுவாங்க. சுயமாக படிக்கிறது, அவர்களுடைய முயற்சி முழுசும் அவர்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதிலேயே சார்ந்திருக்கும். அவர்கள் அந்த எக்ஸல் அடைஞ்சு ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துடுறாங்க. ஆகவே பெற்றோர்களாகிய நாம் எல்லோரும் அவர்களை ஊக்கப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் ஒர்க் இஸ் டு ஐடென்டிஃபை வாட் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன்.
அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதில் என்கரேஜ் பண்ணணும். அதை வளர்க்கறதுக்கான வழிமுறைகளையும் அந்த ஆம்பியன்ஸையும் நம்ம கிரியேட் பண்ணணும். அவர்களுக்கு கண்டிப்பாக உயர்வான நிலை உண்டாகும். நம்முடைய பள்ளியை பொறுத்தளவில் வித் ஆல் தி பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் நம்ம பள்ளிக்கூடத்தில் உண்டு. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் எடுத்து அதில் மேலே வரணும். ஒரு யூனிக் திங் தட் we are doing in our school is not only stopping with academic education, we also give them lot of skills, talents development. அதனால தான் அந்த பிள்ளைங்களுடைய வருங்காலம் எல்லாருக்கும் நல்லா இருக்குது. அந்த பிள்ளைகள் இப்போ நம்ம கல்லூரியில் படிக்க வர்றதுக்கு வரும்போதும் they are fit for becoming an engineer. அவர்களுக்கு ஒரு நபர் கூட இன்றைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறதே இல்லை. 100% பிளேஸ்மெண்ட். பிகாஸ் we start that skills in the schools. ஸ்கூல்ஸ்லேயே இந்த ஸ்கில் ட்ரைனிங்கை ஆரம்பிக்கிறதுனால ஒரு என்ஜினியரிங் மைண்ட் அவனுக்கு உருவாகுது. அதே போல் சிறு வயதிலேயே நம்முடைய பிள்ளைகளுடைய திறமைகளை கண்டுபிடித்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதை வளர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். கண்டிப்பாக ஒரு நாட்களில் அவர்களுடைய வளர்ச்சி மிக உயர்ந்த நிலையிலே அமையும். இந்த சொசைட்டி பில்டிங்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இஸ் எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் செக்டாரில் நாம் எவ்வளவு பணியாற்றுகிறோமோ அந்த பணியினுடைய விளைவு தான் இந்த சொசைட்டியினுடைய வளர்ச்சி. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் அதில் we are all totally dedicated. I know God will bless all of you. And 12th standard 10th ஸ்டாண்டர்டுக்கு இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு வார்த்தை. இனி கொஞ்சம் குறுகிய நாட்கள் தான் இருக்குது. அந்த நாட்களில் உங்களுடைய திறமையை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இது அமையும். இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் படிக்கிறதாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கட்டம்தான், இந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ். ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்திக் கொள்கிறேன். இங்கே பியூட்டிஃபுல்லான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க. டாக்டர் சுதன் ஹரிஹரன் அவர்களுக்கும் பிரின்சிபல் அண்ட் மற்ற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இன்றைக்கு சீஃப் கெஸ்டாக வருகை தந்து எங்களை எல்லாம் கௌரவித்து, இட்ஸ் எ கிரேட் பிளெஸ்ஸிங் வி கன்சிடர் சார் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் மே காட் பிளெஸ் யூ ஆல்சோ வித் ஆல் த பெஸ்ட் சக்ஸஸ் இன் யுவர் career and we are very thankful to you for your visit. Thank you so much sir, and also our guest of honor Matthew, may God bless you more and more. Once again thanks for all of you and have a good enjoyable evening. Thank you. Our sincere gratitude to the Chairman sir for those inspiring words. They truly encapsulate our institution and its future. Our annual report provides a reflective overview of the year's accomplishments and milestones. Please join me in welcoming our Principal Sir, Dr. Harihara Sudan, to take the stage. Esteemed guest of the day, Dr. Pa Murthy, Deputy Inspector General of Police, Tirunelveli Range. Guest of honor, Dr. P. Simpson Matthew, MBBS, Medical Officer, Kokarkulam UPHC, Tirunelveli Corporation. Respected Chairman, all other dignitaries, academic directors, General Manager, Finance, teachers, beloved students, and my dear parents, good evening all. I take immense pleasure in welcoming all of you for this annual day function in this evening. Annual day is a time of rejoice, reflection, and resolution. I am privileged to undertake this pleasant obligation of presenting the annual report of all the activities undertaken
during the academic year 2023-24 in our institution. This year has been action-packed, challenging and exciting. Teacher empowerment. We have started our academic session on 1st April 2023 in keeping with all schools' policy of continuous upgradation of knowledge and skills. Our school organized Faculty Development Program, FDP. Our teachers attended more than 50 capacity building programs throughout the year on Vedic Maths, strengthening interpersonal communication, initial professional development, enhancing language skills, stress management, study of behavioral changes in the classroom, full marks, code programming, experiential learning, early literacy teaching practices, enhancing classroom potential through NEPs, foundational literacy and numeracy, NCF 23, strengthening assessment and evaluation by CBSE. Our kindergarten to class 12 teachers strived hard in enhancing the quality of education for fostering professional growth within the school environment. Curriculum orientation. Teachers orientation program of Viva publication geared up our kindergarten teachers for the rest of the year's teaching learning process. Student motivational program. Dr. Jagan's motivational program on 22nd of June inspired the students of grades 6 to 12 to face the upcoming academic year with all positivity and self-esteem. Formation of school council. The aim of the school council is to build a relationship based on mutual respect and trust with all in the school and support the staff, management, and parents in their efforts to create and maintain an environment conducive to educational and personal development. The school student council was established on 17th July 2023 and the office bearer's swearing in was administered by Dr. John Kennedy, Director, Academics, SCAD Group of Institutions, and Mr. Kumar, General Manager, SCAD Group of Institutions. Co-curricular activities and competitions. A series of inter-house competitions were conducted throughout the academic year to explore beyond their curriculum in both scholastic and scholastic areas. Inter-house literary, fine art and cultural competitions were interwoven with the national important days and our leaders' birthdays. Drawing and coloring on National Flag Adoption Day, Kargil Victory Day, poster making on Quit India Movement Day, mask making on World Lion Day and World Elephant Day, band making competition on World Humanitarian Day, Rangoli, quiz on International Poverty Eradication Day, elocution on Strength of Unity, my favorite personality, Unity in Diversity, ram walk, pot painting, fireless cooking, and art from waste on various occasions. Intramural. The inter-house sports was conducted for throwball, kho-kho, basketball, football, badminton, and skating. Educational trips. Visit a museum, a natural reserve, an industry, or a historical site. Field trips offer hands-on experiences that complement and enhance classroom learning. It's a method where theoretical knowledge meets practical applications, fostering a deeper understanding and appreciation of subjects. Our students of grade 1 and 2 went to Science Center, Kokurakulam, Tirunelveli. Grade 3 to 5 went to Krishnapuram Temple Museum at Samadhanapuram, Tirunelveli. Grade 6 to 8 went to KVK, Krishi Vigyan Kendra in Tuticorin. Grade 9 went to Jain Temple, Udayagiri Fort, Padmanabhapuram Palace and Kanyakumari. Grade 11 went to Kudamkulam Nuclear Power Plant.
Celebrations. A festival is an occasion of enjoyment and celebration which promotes a child's social interaction and harmony. Along with fun and enthusiasm, qualities like creativity, sensitivity, and a feeling of togetherness are also inculcated in students. Our school celebrated the birth anniversaries of great national leaders: Kargil Victory Day, Quit India Movement Day, Indian National Flag Adoption Day, Independence Day, National Unity Day, Vigilance Awareness Day, World Student Day, Teacher Day, Doctors Day, Women's Day, United Nations Poverty Eradication Day, Children's Carnival, Christmas, Mini Marvels Day, Pongal, Republic Day, and Winners Day. Kindergarten celebrations for learning. Learning became celebration in its true sense in our kindergarten classrooms. Our kindergarten clubs celebrated Red Day, Yellow Day, Blue Day, Green Day, Orange Day, Cookery Day, Mini Marvels Day, and Graduation Day. These special days were filled with fun and interwoven concepts for better understanding. The hallmark events we hosted this year are: Science exhibition in the month of February kept our students busy with hands-on exploration and experiments to nurture their creativity. The New Indian Express and Sneha Mindcare Center jointly organized a positive mental health motivational talk in our school. Achievements in our school inter-school contests. The true measure of a school's scholastic program is its participation and meritorious performance in inter-school activities. In this academic year, for our students participated in inter-school events covering a wide range of talent and won several prizes. Pranav version of grade 2 won first place in art from waste and second place in pencil and watercoloring. Tanish Raghav of grade 2 won first place in patriotic skits and play. Darshan of grade 3 won first place in pencil and watercoloring. Monisha of grade 1 won first place in district level painting competition on BSNL Day. Samyukta won best performer award on BSNL Day. Vanilla Harishri won champion award of Abacus. Mufida Sarina, Ryan, Jayant Raghav, and Mohammad Hayan won first place in skit and play competition. Rakshita of grade 6 won second place in district level regulation contest conducted by ISRO Propulsion Complex Mahendragiri. 21 students of grade 9 and 11 of our students participated in the semi-final quiz competition conducted by Shivnadar University. Extracurriculars and sports achievements. Saravana of grade 8 won second place in Karate Kumti conducted by Dakshin Sahodaya. Sanjivani of grade 3 achieved a remarkable placement in the Impossible Book of World Record in Silambam. Archana of grade 6 won third place in Karate. Adarsh Kannan won first place in swimming contest conducted by SDR School and third place conducted by Kubera Lakshmi Sports Academy. Our students Selva Meenakshi, Karpasamy, Bhagya Lakshmi, Satyan, Riya Darshini won first and second places in various level Silambam tournaments conducted by Silambatam Association. Our students Bulla Joel Arpit, Mohammad Irfan, Mohammad Nufail, Jakin Yanaraj, Navkar Jain, and Vishal won third place out of 162 projects in Inter-School Science Project Expo Idea Contest 2023 under the title Robotics Hyderabad. Our grade 11 students Udit Hasini of Junior KG won first place in Kids Run and inter-school event. Akshit of grade 5, Jaffi Christina and Yogesh won first, second and third prizes respectively in skating tournament conducted by Speed Skating Association. Benisha of grade 6 bagged second place in state level skating championship. Our student Nishok of grade 4 won second place in the sub-junior category of national level Silambam tournament organized by the International Union of
Traditional Martial Arts Federation. Academic achievements. Our students have made us proud by securing centum result in grade 10 and 12 board examinations with highly commendable scores. We take immense pleasure to congratulate Sri Nandita, school topper of grade 10 with the score of 477. Pon Anuba secured the second highest position with a score of 474. Centum scorers Petrina Prabhu, Nandita and Master Bhavesh in social science. Meenu Krishna of grade 12 achieved the highest total of 475. Pradeep scored the second highest total of 472. Our students Jeffrey Samuel and Daniel secured centum marks in computer science, demonstrating outstanding proficiency in the subject. This annual report is much more than a statement of school's activities and achievements of this academic year 2023-24. It's a reflection of school ethos, an expression of the conviction and faith with which we pursue our goals and very spirit with which we at Francis Xavier School work. By nurturing young minds and strengthening their values, we strive to motivate our students to reach their true potential and then make them productive citizens of the world and worthy human beings. On this joyous occasion, we assure you of continued commitment to excellence in servicing the cause of education. I thank the members of governing body and the academic team for their continued support and valuable contributions of the growth of the institution. I also extend my heartfelt thanks to all the parents for their continuous support and cooperation that enable us to move forward with confidence. I wish to conclude this presentation with gratitude to the Almighty for His benevolence and grace and seeking His blessings and guidance to make our tomorrow more fulfilling and rewarding. Thank you. ஓராண்டு கால வளர்ச்சி, கல்வி பயிற்சி, சிறப்பான தேர்ச்சி, திறன் வளர்ப்பில் புரட்சி என்றிருந்த சென்ற இந்த கல்வியாண்டின் சாதனை திரட்சியை அருமந்த ஆங்கிலத்தில் இனிதாய் எடுத்துரைத்த நம் பள்ளியின் முதல்வருக்கு அன்னை தமிழில் எல்லோர் சார்பிலும் நனி மகிழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், உழைப்பில் தேனி, தன் நம்பிக்கையின் திறவுகோல் என்ற வரிகளுக்கு பொருந்தி பல முக்கிய அலுவல்களுக்கும் இடையில் தங்களின் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி விழாவிற்கு தலைமையேற்று வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் முதல்வர் பா. மூர்த்தி, காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். என்று பிறந்தனள் என்று யாரும் ஆராய்ந்தறியா வண்ணம் தொன்று பிறந்த தமிழ் குடியில் தோன்றி இன்று எங்கள் வாழ்வாய் வளமாய் உலகோர் போற்றும் உயர்தனிச் செம்மொழியாய் உயர்ந்தோங்கி நிற்கும் தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம். திக்கலாம் புகழுறும் திருநெல்வேலி என்று சமயக்குறவர்கள் நால்வரில் ஒருவரான ஞானசம்பந்தரால் பாடப்பட்ட ஊர் இந்த திருநெல்வேலி. அதேபோன்று கல்வி பணியை இந்த உலகிற்கெல்லாம் ஆற்றிய காரணத்தினால் தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்பட்ட இடம் இந்த பாளையங்கோட்டை. இந்த இரண்டு மிகப்பெரிய பெயர்களுக்கு உரித்தான திருநெல்வேலி மாநகரில் மிகச்சிறப்பாக இந்த பிரான்சிஸ் சேவியர் கல்வி நிறுவனங்களை நிறுவி இந்த கல்வி பணியை அதோடு சேர்த்து மக்கள் பணியை
அறப்பணியாக ஆற்றிக்கொண்டிருக்கிற இந்த நிறுவனங்களுடைய தலைவர் முனைவர் திரு கிளிட்டஸ் பாபு அவர்களே, இந்த நிறுவனங்களுடைய துணைத் தலைவர் அவர்களே, நிர்வாக இயக்குனர் அவர்களே, இந்த பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் அவர்களே, இந்த பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, இந்த நிர்வாகத்தில் இருக்கிற ஏனைய அலுவலர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ நண்பர்களே, மிகச் சிறப்பாக உங்கள் முன்னே ஒரு ரோல் மாடலாக இந்த பள்ளியிலே படித்து ஒரு சிறப்பான மருத்துவராக இன்று உங்கள் முன் தோன்ற இருக்கிற அன்பு சகோதரர் சிம்சன் மேத்யூ அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மகிழ்வான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு தலைமை உரை ஆற்றிய உங்களுடைய இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அவர்கள் ஒரு 5-10 நிமிடங்கள் ஒன்றாக நாங்கள் அமர்ந்து பேசிய போது உள்வாங்கிக் கொண்ட விஷயங்கள் எல்லாம் உடனடியாக உங்களுக்கு சொல்லி என்னை உயர்வுபடுத்தி காட்டியதற்கு மிகவும் நன்றி. அதை போலவே நானும் அவரிடம் உரையாடுகிற போது நான் தெரிந்து கொண்ட ஒரு செய்தி, புது செய்தி என்பது, அவர் ஒரு இறைப்பணியாளராய் இருந்துவிட்டு பிறகு அந்த இறைப்பணியை அறப்பணியாக மாற்றி இந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட ஒரு பெருமனிதர் என்பதை அறிந்து கொண்டேன். இறைப்பணி என்பது, அவர் ஏற்கனவே ஒரு கத்தோலிக்க திருச்சபையில் சேர்ந்து தன்னை அர்ப்பணித்து கொண்டு அங்கே அருட்பணியாளராய் தொடர்ந்து 10 ஆண்டுகள் பணிபுரிந்து அந்த நிறுவனங்களினுடைய அனுமதியை பெற்று மக்கள் பணியை நேரடியாக செய்ய ஆசை கொண்டு அதன் மூலம் பல்வேறு அறப்பணிகளை செய்து அதற்கு உறுதுணையாக இந்த கல்வி நிறுவனங்களை எல்லாம் ஆரம்பித்து மிகச் சிறப்பாக அவர் நடத்தி கொண்டிருப்பதை நான் இன்று தான் அறிந்தேன். இந்த நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம் என்பதையும் இது பல்வேறு கிளைகளை கொண்டிருக்கிறது என்பதையும் அறிந்திருந்தனா எனக்கு அவர் ஒரு இறைப்பணியாளராக இருந்தார் என்பது ஒரு புது செய்தியாக இருக்கிறது. அது மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கு என்பது தன்னைத்தானே வாழ்ந்து கொள்வது மட்டுமல்ல, தன்னையும் தன்னை சார்ந்திருக்கிற சமூகத்தையும் வாழ வைப்பது என்பதுதான் ஒரு மனிதனுடைய இலக்கு. அதற்குத்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் என்பதை நான் ஆழமாக நம்புகிறேன். அந்த வகையிலே இந்த நிறுவனங்களுடைய தலைவரும் அவருடைய குடும்பத்தாரும் ஆற்றுகிற பணியை நான் உள்ளபடியே மிகவும் மகிழ்ந்து அவர்களுடைய பணி இன்னும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இங்கு வந்திருக்கிற இந்த கெஸ்ட் ஆஃப் ஆனர் அன்பு சகோதரர் சிம்சன் மேத்யூ உங்களிடம் இந்த கூட்டத்திலே ஒரு ரோல் மாடலாக உங்களுக்கு நிற்பார். இந்த பள்ளியில் படித்துவிட்டு அவர் ஒரு மருத்துவராக இப்பொழுது உயர்ந்திருக்கிறார். தலைமை உரையில் உங்கள் சேர்மன் அவர்கள் பேசுகிற போது நான் குறிப்பிட்டதை அவர் குறிப்பிட்டார். ஒன்று, இந்த பிள்ளைகளும் சரி பெற்றோர்களும் சரி அவர்கள் விரும்புவதை அவர்கள் படிக்க வேண்டும், அதேபோல் பெற்றோர்களும் அதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய பிள்ளைகளெல்லாம் உதாரணம் சொல்லி அவர் சொன்னார். ஒரு நல்ல உதாரணத்தை நான் வேறொரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த குழந்தைகளும் சரி பெற்றோர்களும் சரி உங்கள் அனைவருக்கும் இந்த எட்டயபுரத்து கவி பாரதியை தெரியும். நான் ஏன் பாரதியை எட்டயபுரத்து கவி என்று சொல்கிறேன் என்று சொன்னால்,
இந்த மாவட்டத்தில் எட்டயபுரம் முன்பு இருந்தது. அங்கு வளர்ந்த ஒரு கவிஞர் அவர். பாரதியை இப்பொழுது அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் நீங்கள் என்ன தெரிந்திருப்பீர்கள் என்று சொன்னால், அவர் ஒரு மிக பெரிய ஒரு புரட்சிகரமான கவிஞர் என்று நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அவருடைய இறுதி காலத்திலே அவருடைய வாழ்க்கை மிகவும் ஏழ்மையாக இருந்தது என்பதையும், பிறகு அவரை யாரும் பராமரிக்க முடியாத அளவிற்கு வாழ்ந்தார் என்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். உண்மை நிலை என்பது அதுவல்ல. அவருடைய தந்தையார் அவர்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய தந்தையார் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர். அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து எட்டயபுரத்து அருகில் இருக்கிற பிதப்புறம் என்கிற ஒரு கிராமத்தில் ஆங்கிலேயர்களுக்கு இணையாக ஒரு நூற்பாலையை நிறுவி அதற்கு வேண்டிய இயந்திரங்களை எல்லாம் அங்கு வந்து நிறுவி அந்த நூற்பாலை ஆரம்பிக்கிற நேரத்தில் ஐரோப்பியர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அதற்கு வேண்டிய மூலப்பொருட்களை தராத காரணத்தினால் அந்த பிதப்புறத்தில் அப்படியே நிறுவப்பட்ட அந்த ஆலைகள் இன்றும் நமக்கு காட்சி தருகின்றன. அதனால் அந்த குடும்பம் வறுமை அடைந்தது என்பதுதான் உண்மையான நிலை. அவர் செல்வந்தராக இருந்தபோது பாரதியை என்ன சொன்னார் என்று சொன்னால், நீ படித்துவிட்டு ஒரு ஐசிஎஸ் அலுவலராக வர வேண்டும் என்று அவர் சொன்னார். ஐசிஎஸ் என்று சொன்னால் இந்தியன் சிவில் சர்வீஸ் என்று பொருள். ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இப்பொழுது இருக்கிற ஐஏஎஸ் அலுவலர்களை அப்பொழுது ஐசிஎஸ் அலுவலர்கள் என்று சொல்வார்கள். முன்பு இம்பீரியல் சிவில் சர்வீஸ் என்று இருந்தது, பிறகு இந்தியன் சிவில் சர்வீஸ் என்று மாறியது. இப்பொழுதுதான் அது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் என்று வந்திருக்கிறது. நீ ஒரு ஐசிஎஸ் அலுவலராக வர வேண்டும் என்று பாரதியை அவருடைய தந்தையார் அவர்கள் சொல்லி வளர்த்தார். அதற்கு வேண்டுமானால் இன்னும் இந்த ஊரில் உனக்கு போதிய வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னால் நான் லண்டனுக்கே அனுப்பி படிக்க வைக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் பாரதியினுடைய மண்டையில் அதெல்லாம் ஏறவில்லை. குறிப்பாக அவர் கணக்கு பாடத்தில் அவருக்கு எந்த அக்கறையுமே இல்லை, அதில் ஆர்வம் இல்லை. பின்னாளில் அவர் எழுதினார், கணக்கு எனக்கு ஒரு பிணக்கு என்று எழுதினார். கணக்கு எனக்கு ஒரு பிணக்கு என்று எழுதினார். அவருக்கு தாய் தமிழிலும் செய்யுளிலும் கவிதையிலும் புரட்சியிலும் அவருக்கு ஈடுபாடு. இறுதியில் வேண்டுமானால் அவர் ஒரு ஏழ்மையில் வாழ்ந்து மறைந்திருக்கலாம். ஆனால் இந்த எட்டயபுரத்து கவி இன்று உலகமகா கவிஞன். இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கும் அந்த உலகமகா கவிஞன் பாரதியை தெரியும், இங்கே இருக்க பெரியவர்களுக்கும் தெரியும், ஏன் இன்னும் வரப்போகிற அனைத்து சமுதாயத்திற்கும் தெரியும். அவன் என்ன விரும்பினானோ அதை செய்தான். அதனால்தான் இன்று உலக மகாகவி. பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளை பக்கத்தில் இருப்பவரை பார்த்து வளர்க்க முயற்சி செய்யாதீர்கள். அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை படிக்க வையுங்கள். உங்கள் சேர்மன் அவர்கள் சொன்னது போல அதுதான் அவர்களுடைய திறமையை மிக வளர்க்கும், உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும். பேசுகிற மேடைகளெல்லாம் இங்கே திருநெல்வேலியிலே நான் 2 செய்திகளை சொல்லி செல்கிறேன். ஒன்று, ஐயன் திருவள்ளுவருடைய குறளுடைய முதல் வரி, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற வரி. அதை போலவே கணியன் பூங்கொன்றனுடைய வரி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற வரி. இது எந்த ஊருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, இந்த ஊருக்கு அது அவசியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வரியாக அது இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நான் ஆரம்பிக்கிற போது திக்கலாம் புகழுறும் திருநெல்வேலி என்றும்
தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்றும் பெயர் பெற்ற இந்த ஊரில்தான் இன்று சக மனிதனை அருகில் இருக்கிற மனிதனை தன்னுடைய உறவாய், தன்னுடைய சக மனிதனாய் பார்க்காமல் அவனை சாதியாக பார்க்கிற மனநிலை இந்த மாவட்டத்தில், இதை சுற்றி இருக்கிற இடங்களில் இருப்பது வேதனைக்குரிய ஒன்று. அதனால் ஐயன் திருவள்ளுவன் சொல்கிறான், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்கிறான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதில் பிறப்புக்கும் எல்லா மனிதர்க்கும் என்று அவர் சொல்லவில்லை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்கிறதில் இங்கே உயிராக பிறந்த ஒவ்வொன்றுடைய பிறப்பும் சமம் என்று சொல். அது உயிராக பிறந்தது, அது தாவரமாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, அது எல்லா இந்த உயிர்கள் அனைத்தும் சமம் என்கிற ஒரு வரிதான் அந்த வரி. அது மனித நேயத்தையும் தாண்டி உயிர் நேயம் என்கிற ஒரு மனப்பான்மையை உருவாக்குகிற ஒரு வரி. இதை இங்கே இருக்கிற பெற்றோர்களும் சரி, இளம் பிஞ்சுகளும் சரி, நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். சகோதர மனப்பான்மை மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற ஒரு இந்த பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம் உறவுகள், நம் சகோதரர்கள் என்கிற உணர்வு உங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Dr. Pa Murthy, for an enlightening and motivating address. Your presence has added immense value to our celebration. We are now privileged to hear from a distinguished guest who has greatly impacted our community. It is a great honor that I invite Dr. Simpson Matthew, MBBS, Medical Officer, UPHC, Tinnerary Corporation, to address our gathering. Please join me in extending a warm welcome to a guest of honor, Dr. Simpson Matthew. Good evening, everybody. My name is Dr. Simpson Matthew, and I am a medical officer. It's my privilege, and I am very much thankful to the founder chairman, sir, Dr. Klitas Babu sir, and his family for inviting me as a guest of honor for this gathering. And I am very much privileged to share this evening with our Honorable Deputy General of Police, Deputy Inspector of Police, Tirunelveli Range, Dr. Pa Murthy sir, IPS. And I like to welcome all the dignitaries on stage and also our principal of Francis Xavier School, Dr. S. Hariharan. I am very much delighted and I am very much honored to be an alumni of Francis Xavier School. I would like to share my personal experience in this occasion, and I have prepared to talk in English, but because of our sir, I am now going to talk in Tamil, and I was very much guilty to talk in English now. He has been very much fluent in Semmoli Tamil, so I am going to talk in Tamil now, because I am in this stage, if I talk in Tamil, our principal ma'am will get offended, and we must follow the strict English campus. She is very much interested to make the children's, because the world is about that. தாய்மொழி அது தமிழ் வந்து நமக்கு இங்கே ரொம்ப முக்கியம். பட் எங்கள் மேடம் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறது ப்ராக்டிஸ் இங்கிலீஷ். ஈவன் இஃப் யூ டோன்ட் நோ இங்கிலீஷ், டாக். இட் வில் பிரிங் யூ எவ்ரி திங் வாட் யூ நீட் இன் யுவர் லைஃப். ஸோ எங்கள் மேம் வந்து அவங்க மேம் ஜே மெனாண்டஸ், அவங்க வீட்டில் தான் நான் படித்து வளர்ந்தது எல்லாமே. நான் 4th ஸ்டாண்டர்டில் வந்து இந்த ஸ்கூலுக்கு வரும்போது ஐ எம் வெரி ஸ்லோ பர்ஃபார்மர். நான் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே 20 மார்க்ஸ் 25 மார்க்ஸ் தான் நான் உண்மையாகவே ஸ்கோர் பண்ணேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து நான் போர்டிங்கில் மேமோட கைடன்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 ரேங்க்ஸ்குள்ளே நான் ரிப்பீட்டடாக வர ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 10th வரும்போது மேம் என்னை கூப்பிட்டு, நீ கண்டிப்பாக ஒரு மெடிசின் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னை மோட்டிவேட் பண்ணி 11th வந்து என்னை வந்து ரொம்ப இது பண்ணாங்க. ஸோ அவங்கள வந்து இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அவங்க எல்லாரையுமே வந்து தன்னோட சொந்த குழந்தையாக மட்டும்தான் பார்ப்பாங்க. எவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்டோ அது அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்கும். அவங்கள என் வாழ்க்கையில் என்றைக்குமே நான் மறக்க முடியாது. நான் வந்து ரொம்ப ஒரு புவர் ஸ்டூடெண்ட். நான் என்ன பேண்டில் ஜாயின் பண்ண வைப்பாங்க, கொயரில் எனக்கு பாட தெரியாது, பட் நீ தான் பாடணும், யூ மஸ்ட் சிங் அப்படி சொல்லுவாங்க. டான்ஸ் ஆட மாட்டேன், யூ மஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து வெல்கம் அட்ரஸ் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, அப்போ நம்ம சேர்மன் சார் வந்து
தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து மேடம் வந்து நீ தான் கொடுக்கணும், யூ மஸ்ட் கிவ் இட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அது பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எனக்கு வந்து இட்ஸ் நாஸ்டாலஜிக் மூமெண்ட். எல்லாமே நம்ம பண்ணது நம்ம கண் முன்னாடி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இருக்கும்போது ஐ எம் ஸ்டில்லிங் ஃபீலிங் ஆஸ் அ ஸ்டூடெண்ட். நான் வந்து ஒரு கெஸ்ட்டு மாதிரி எனக்கு தோணல. இது என்னோடய ஹோம், எஃப்எக்ஸ் இஸ் மை ஹோம். அண்ட் இப்போவுமே வந்து என் பிரின்ஸிபலோட ப்ரெசன்ஸை வந்து ஐ எம் ஃபீலிங் ஹியர். தட் சைட் இங்கே இங்கே ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அவங்க உட்காரவே மாட்டாங்க. 3 நாள் ஷி வில் பி திங்கிங் அபவுட் த சேம் திங். அவங்க வந்து ஒரு பிளேஸில் இருக்கவே மாட்டாங்க. இப்போவும் ஐ ஆம் ஃபீலிங் ஹர் ப்ரெசன்ஸ் இன் திஸ் மொமெண்ட். அண்ட் கம்மிங் டு மை அகாடமிக்ஸ், நான் வந்துட்டு 12th வந்து நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தேன். மை கட் ஆஃப் வாத் 196. ஒரு 0.25னால வந்து நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் போக முடியல. மேனேஜ்மெண்ட்டில் அரௌண்ட் 95 lakhs நான் வந்து பே பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. சார் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு இது பிடிச்சுன்னு சொல்லிட்டு ஹீ ஸ்பெண்ட் த அமௌண்ட் ஃபார் மை ஸ்டடீஸ். பட் நீங்கள் எல்லோரும் வந்து இப்போ நீட் ஆஸ்பிரன்ஸாக இருக்கும்போது ஒரு 0.5 மார்க்னால எவ்வளோ லைஃப்பில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு இதை விடக்கூடாது. அண்ட் நான் அடிக்கடி ஸ்கூல் படிக்கும்போது மேம்கிட்ட சொல்லுவேன், டாக்டர் பை பேஷன் அண்ட் ஐஏஎஸ் பை ப்ரொஃபஷன் சொல்லுவேன். என்னோடய ஆசை வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டாக போகணுங்கிறது தான் ஆசை. அண்ட் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் காட் வந்து நீ இந்த சர்வீஸே பண்ணு, அந்த சர்வீஸ் வேண்டாம், சார் மாதிரி நல்ல ஆள்களுக்கு அதை கொடுத்துட்டாங்க. பட் நான் அது இப்போவும் வந்து சாரை பார்க்கும்போது நம்ம ஒரு ஐபிஎஸ் ஆகிருக்கலாமே, ஐஏஎஸ் ஆகிருக்கலாமேன்னு நினைக்கிறேன். என்னோடய ஆசை, தனிப்பட்ட ஆசை, எல்லோரும் டாக்டர்னு போகிறத விட கொஞ்சம் எஃப்எக்ஸோட பேரை இன்னும் எல்லா பக்கமும் நம்ம கொண்டு போகணுன்னா ஒரு ஐஏஎஸ், ஹீஸ் ஃப்ரம் எஃப்எக்ஸ் ப்ராடக்ட், ஒரு ஐபிஎஸ் அப்படின்னு போனால் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் வந்து டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இன்னொன்று கண்டிப்பாக நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். திருநெல்வேலியில் எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது, எல்லாருமே நல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்க. பட் டிசிப்ளின் வந்து என்னோடய ஸ்கூல் தான் பெஸ்ட்டுங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமை. அண்ட் எங்களோட மேம் வந்துட்டு ஆல்வேஸ் இன்சிஸ்ட் டிசிப்ளின், அகாடமிக்ஸ் எல்லாமே 2ஆம் பட்சம் தான். டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க், அவங்களோட ஷீ இஸ் அன் எபிடோம் ஆஃப் டிசிப்ளின். அண்ட் அவங்கள வந்து நான் இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எங்களோட சேர்மன் சாரை பற்றி சொல்லும்போது ஹீ இஸ் வெரி சாஃப்ட், ஸ்டில் யங். நான் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபவுண்டர்ஸ் டேயில் எப்படி சாரை பார்த்தனோ ஸ்டில் ஹீ இஸ் த சேம். அண்ட் அவங்களோட சர்வீஸ், இங்கிலீஷில் சொல்லுவாங்க பேராடிம் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, த டாப் நாட்ச் சர்வீஸில் வந்துட்டு இது எங்களுக்கு நாங்கள் ஃபவுண்டர்ஸ் டேனா ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கு சார் பிரியாணி கொடுப்பாங்க, நல்ல ஸ்நாக்ஸ் கிடைக்கும், இந்த மைண்ட் செட்டில் தான் இருப்போம். ஒரு 11th வரும்போது தான் சாரோட அந்த சோஷியல் ஒர்க்ஸ் வந்து எங்களுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எங்களுக்கு 11th 12th எப்படின்னா we have to prepare the food items and we have to make the chemical items, we have to sell the things to the students. அதில் வர ப்ராஃபிட் அதை சேரிட்டபிள் ஃபண்டாக நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஸ்கேட் வந்து ஒரு லெப்ரசி சென்டர் ரன் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட்டை நாங்கள் ஒரு பஸ் மாதிரி எங்களுக்கு மேம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் போய் நாங்கள் வந்து அதை இஷ்யூ பண்ணுவோம். அப்போ வந்து அந்த ஒரு ஜென்ராசிட்டி வந்து இப்போவும் வந்துட்டு ஒரு கஷ்டப்பட்டவங்களை பார்த்தா நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எங்களோட ஆள் மனசில் விதைச்சது வந்து சார் தான். எங்களோட மோட்டோவே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டு காட் இஸ் சர்வீஸ் டு மேன்கைண்ட், சர்வீஸ் டு மேன்கைண்ட் இஸ் சர்வீஸ் டு காட்னு சொல்லுவாங்க. சோஷியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கேட், இது வந்து சார் தான் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு. எவ்வளோ பேர் ஃபேமஸாக இருக்கலாம், பட் கிரேட்னஸ் வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னா சர்வீஸ் பண்ணணும். பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணால் மட்டும்தான் கிரேட்னஸ் கிடைக்கும். அந்த கிரேட்னஸ் வந்து இப்போ நம்மளோட சீஃப் கெஸ்ட் பா மூர்த்தி சார் பண்ணுறாங்க. எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் கிரேட்டராக ஃபீல் பண்ணுறது வந்து எங்களோட சேர்மன் சார் தான், கிளிட்டஸ் பாபு சார் தான். அதனால் என்னோடய நோட்டை நான் இதோட முடிக்கிறேன். அப்புறம் இப்போ கரண்ட்டாக தமிழ்நாட்டில் வந்து வளரினம் குழந்தைங்களுக்கு 2 விஷயம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஒன்று வந்து இஃப் அ சில்ட்ரன் கெட் மேட் த பேரண்ட்ஸ் கெட் சேடுன்னு சொல்லுவாங்க. சில்ட்ரன் கெட் மேடுனா மொபைல் அடிக்ஷன் டிஸார்டர். இப்போ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. எல்லா பேரண்ட்ஸுமே வந்துட்டு அதுலேருந்து ஓவர் கம் பண்ண முடியல. இதுக்கு சிம்பிள் ரீசன் என்னென்னா அது அந்த பேரண்ட்ஸ் தான். இவங்க உட்காந்துட்டு எல்லா டைமும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பார்த்துட்டு என் பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு ரோல் மாடல் வந்து பேரண்ட்ஸ் தான். நம்மளோட பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு தெரியும் போதை இல்லா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இப்போ ஒரு இனிஷியேட்டிவ் மே 2023 எல்லா செக்டார்லேயுமே நம்ம வந்து பண்ணுறோம். இதை ஒரு திருவள்ளுவரோட ஒரு நோட்டோடு நான் கம்ப்ளீட் பண்ணலான் இருக்கேன். கையறி யாமை உடைத்தே பொருள் கொண்டு மெய்யறி கொழல். இது வந்து நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாருன்னா, ஒரு போதையினால் நம்ம மெய் மறந்து இருக்கிறதுக்கு நம்ம கையில் இருக்க காசை கொடுத்து அதை வாங்குறது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம்னு சொல்கிறாங்க. அதனால் என்னோட ஒரு
தனிப்பட்ட விருப்பம் என்னென்னா, இது நம்ம டொபாக்கோ ஃப்ரீ கேம்பஸ்ன்னு சொல்லி நம்ம எஃப்எக்ஸ் ஸ்கூலில் வந்து நம்ம பிராண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்கூல்ஸில் வந்து இந்த அடிக்ஷன் டிஸார்டர்ஸ்க்கு வந்து ஒரு கவுன்சிலிங் செஷன் வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் இன்னொன்று மேஜர் விஷயம், நம்ம ஸ்கூல் மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற ஸ்கூல் நான் பார்த்ததே கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஐஎல்எம் சொல்லிட்டு அப்போவே அந்த மேம்கிட்ட நான் கேட்டேன், அவங்க பேர் ரீட்டா ஃபேரியா, எங்களுக்கு 10 lakhs கொடுத்து ஹையர் பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் இங்கிலீஷில் கோச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 10 yearsக்கு முன்னாடி 10 lakhs வந்து ஒரு பெரிய விஷயம். எங்களுக்கு அதில் வந்து அதனால தான் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எங்களுக்கு நல்லா வந்து வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து எங்களோட ஸ்கூல் தான். அண்ட் எங்கள் மேம் வந்து எல்லோரும் இந்தியாவோட அயன் லேடி இந்திரா காந்தின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு அயன் லேடி மேடம் ஜெயலலிதா மேம் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அயன் லேடி வந்து எங்கள் பிரின்ஸிபல் மேடம் தான். நாங்கள் பேசிகிட்டு இருப்போம், கார் வந்து கேட் என்ட்ரு ஆனாலே பிரின்ஸி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாலே அப்படியே ஒரு சைலண்ட் இதாகும். அந்த ஒரு ஆரா வந்து இது வரைக்கும் நான் வந்து ஃபீல் பண்ணல. ஸோ எனக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Dr. Matthew, your words have truly inspired and resonated with us all. We are immensely grateful for your presence and the valuable insight you have shared today. This evening, we have been blessed with the remarkable individuals. To express our gratitude to everyone who made this evening possible, we now invite Nauka Jain, School Prefect, to deliver the vote of thanks. Good evening, honorable guests, esteemed parents, respectable teachers, and dear friends. I, Naukar Jain of Grade 12, feels extremely privileged to stand before you this evening to express our profound gratitude for your presence and support. Gratitude is not only the greatest of virtues, but the parent of all others. With this spirit, I extend our deepest thanks to the Almighty for the countless blessings to bestow on our path. I would like to extend our heartfelt gratitude to those who have made this occasion truly memorable. Firstly, a special thanks to our esteemed chief guest, Dr. Pa Murthy, IPS DIG Tirunelveli Range. Sir, your presence and valuable insights have significantly enhanced the value of our event. We deeply appreciate the time you took to join us and share your wisdom. Thank you, sir, for joining this Global Symphony 2024. Next, I extend my sincere thanks to our guest of honor, Dr. Simpson Matthew, MBBS, Medical Officer at Kokirakulam UPHC, Tirunelveli Corporation. Dr. Matthew, your presence has been a great honor for us. Your commitment to public health and your invaluable service to the community are truly inspiring. Thank you for sparing the time to be with us today as a part of our celebration. Our heartfelt appreciation and thanks goes to our respected founder chairman, Dr. Klitus Babu, whose vision and dedication have profoundly shaped our institution. Your leadership has been a beacon guiding us towards new horizons and inspiring countless others. A special note of gratitude is reserved for our esteemed principal, Dr. Harihara Sudan, whose commitment to look after and refine the talents of our students has been instrumental. Your guidance is shaping the future of our learners with remarkable foresights. We are deeply appreciative to the representatives from various institutions who have honored us with their presence. Your participation adds great value to our celebration. To all our dignitaries, friends, and well-wishers, your support and encouragement are deeply appreciated. As William Arthur Ward aptly said, feeling gratitude and not expressing it is like wrapping a present and not giving it. We are also immensely grateful to our talented choreographers, Mr. Sachin, Mr. Raja, Ms. Abhirami, and Ms. Madhuravani. Your creativity and hard work are sure to bring our event to life with vibrant energy and elegance. A profound thank you is due to all our teachers whose unwavering dedication has shaped the success we celebrate today. Your impact on our institution is both significant and lasting. Our gratitude extends to the non-teaching staff whose behind-the-scenes efforts have made today's event beautiful and successful. Your contributions are greatly valued. To our parents, you are the guiding stars of our journey. Your support and care are indispensable to our achievements. We also wish to acknowledge the technical team whose meticulous work with sound, lighting, and media are sure to enhance today's program. Your expertise is deeply appreciated.
Finally, to the students of Francis Xavier School, your performance is going to be the highlight of today's celebration. You are the true embodiment of our collective efforts and the heart of this institution. Gratitude, though simple, is a powerful investment in our future. Once again, we thank you all for your presence and support. Have a wonderful evening.